வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பாலிடிக்ஸ்ல நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அது அரசியலமைப்பு சாரா அமைப்புகள் என்ற டாபிக்கை பார்க்க போறோம். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து லோக்பால் அப்படின்ற டாபிக் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம பார்ட்டா பார்க்கலாம். இது ஒரு பெரிய டாபிக் தான். இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அதாவது அரசியலமைப்பு சாரா அமைப்புகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது கீழே ரெண்டு அமைப்புகள் வரும். ஒன்னு ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், இன்னொன்னு நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டப்பூர்வ அமைப்பு, சட்டப்பூர்வமற்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே பாராளுமன்றத்தினால சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக கொண்டு வரப்படக்கூடியது. அதாவது பார்லிமெண்ட் டேக்ஸ் ஆக்ட்ஸ், ஓகேங்களா, பாராளுமன்றம் மூலமாக எனாக்ட் பண்ணக்கூடியது ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் சொல்லுவாங்க. நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னா இட் இஸ் enacted through government orders, that is executions of acts அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை வந்து ஒரு தீர்மானத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை இயற்றப்பட்டுச்சுன்னா அது வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஓகேங்களா, தகவல் உரிமை சட்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஓகேங்களா, மாநில மனித உரிமை பாதுகாப்பு சட்டம், தேசிய மனித உரிமை பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது எல்லாமே பாராளுமன்றம் மூலமாக சட்டம் இயற்றப்பட்டு கொண்டு வரப்பட்ட அமைப்புகள். அதனாலதான் நம்ம இதை என்னன்னு சொல்றோம், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னா இட் இஸ் ஆக்ட், it becomes act through executions. ஒரு தீர்மானத்தின்படி, ஓகேங்களா, அமைச்சரவையில் அல்லது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி அந்த எக்ஸிக்யூட் பண்ணி இது வந்து வரப்பட்ட சட்டம். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, நிதி ஆயோக், என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சோ இது எல்லாமே வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ல வரும். சோ இந்த ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு. அதுதான் என்னது, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. ஓகேங்களா, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. சோ இந்த ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், இந்த அமைப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ லோக்பால் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களின் காவலன் என்று பொருள். ஓகேங்களா? சோ இந்த லோக்பால் என்ற வார்த்தையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் எல்.எம். சிங்வி. இவர் வந்து ஒரு சட்ட வல்லுனர். எல்.எம். சிங்வி அப்படின்றவர் 1963 தான் இந்த லோக்பால் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களின் காவலன். அதாவது இப்ப சென்ட்ரல்லயும் ஸ்டேட்லயும் நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது முக்கியமா வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மூலமாக இல்லையா. சோ இதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது, இந்த லோக்பால். சென்ட்ரல்ல வந்து லோக்பால் சொல்லுவாங்க, ஸ்டேட்ல வந்து லோக் ஆயுக்தான்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில். ஓகேங்களா? சோ மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1966 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், முதல் நிர்வாக சீர்திருத்த குழுன்னு சொல்லுவாங்க. சோ இது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது 1966. இதனுடைய பரிந்துரையின்படிதான் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஒரு அமைப்புகளை நம்ம அமைக்கணும் அப்படின்றத முதல்ல சொன்னது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி தான், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். அதனுடைய பரிந்துரையின்படிதான் முதலாக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சோ இந்த லோக்பால் அண்ட் லோக்பால், அப்படி ஆரம்பிக்கப்படுகின்ற லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏஆர்சி வந்து பரிந்துரைச்சதுன்னா ஸ்வீடன் நாட்டுல இருக்கக்கூடிய ஆம்பட்ஸ்மேன் வடிவுல இருக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரைய ஏஆர்சி வந்து பரிந்துரைச்சது. சோ இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்னன்னா மேல்முறையீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படின்றது எந்த நாட்டுல வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1809 ஸ்வீடன்ல தான் முதலாக கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் பின்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா 1919 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சோ நார்வேல
1962ல கொண்டு வரப்பட்டது. டென்மார்க்ல வந்து 1955ல கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து. சோ த ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கண்ட்ரி, இதுதான் முதல்ல காமன்வெல்த் கண்ட்ரி, இதுதான் முதல்ல வந்து ஆம்பட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியது. அதாவது ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கண்ட்ரி டு மேக் ஆம்பட்ஸ்மேன், டு எஸ்டாப்ளிஷ் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 1967ல கொண்டு வந்தது. சரிங்களா? சோ இந்த இயர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஓரியன்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்ன சொன்னா, மேல்முறையீடு. அதாவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்க, இல்ல கரப்ஷன் பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து இந்த லோக்பால் அதிகார வரம்புக்குள் கொண்டு வந்து விசாரிப்பதுதான் என்னது, ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எந்த நாட்டுல இருந்து, நம்ம நாட்டுல வந்து எடுத்திருப்போம், ஸ்வீடன் நாட்டுல இருந்து. சரிங்களா? ஸ்வீடன்ல தான் ஃபர்ஸ்ட் 1809ல கொண்டு வரப்பட்டது. சோ இதுதான் லோக்பால். சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லோக்பால் அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த லோக்பால் அமைப்பு இருக்கு இல்லையா, இதனுடைய வேலை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ண, இந்த வார்த்தையை யார் அறிமுகப்படுத்தியது? எல்என் சிங்வி 1963. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் ஓரியன்டா பார்த்து வச்சுக்கோங்க. சோ லோக்பால் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர், ஓகேங்களா, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சர்கள், மத்திய உயர் அலுவலர்கள், ஓகேங்களா, மத்திய அரசின் உயர் அலுவலர்கள், சென்ட்ரல் ஹையர் அபிஷியல்ஸ், ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பார்லிமெண்டரி மெம்பர்ஸ். சோ இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க, இல்ல ஊழல் பண்ணாங்க, இல்ல கரப்ஷன்ல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது, இந்த லோக்பால். அதுவே ஸ்டேட்ல அந்த மாதிரி சிஎம்ஓ அல்லது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அதனுடைய அதிகார வரம்புக்குள்ள கொண்டு வந்து விசாரணை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது, லோக் ஆயுக்தா. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்னா என்ன வரணும், லோக் ஆயுக்தா. சென்ட்ரல்னா என்ன வரணும், லோக்பால். ஓகேங்களா? சோ இதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அதாவது மத்திய யூனியன் கவர்மெண்ட் அல்லது மத்தியில வந்து ஊழலை ஒழிப்பதுதான் இதனுடைய முதல் நோக்கம், ஊழலை ஒழிப்பது. எங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்தியில. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ஹையர் அபிஷியல்ஸா இருந்தாலும், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆபீசர்ஸ் யாரா இருந்தாலுமே சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி மெம்பர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லையா, எம்பி, இந்த மாதிரி எந்த ஒரு மெம்பரா இருந்தாலுமே சரி, இங்க வந்து பிஎம் மினிஸ்டர்ஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். சோ இவங்க எல்லாருமே ஊழல் பண்ணாங்கன்னா, ஓகேங்களா, இவங்களை பத்தி புகார் வந்துச்சுன்னா அவங்கள வந்து விசாரிப்பதற்காக அதனுடைய அதிகார வரம்புக்குள் கொண்டு வரக்கூடியதுதான் என்னது, இந்த லோக்பாலோடைய நோக்கம். ஓகேங்களா? சோ இதுதான் இதோடைய பிரதான முக்கிய நோக்கம், ஊழலை ஒழிக்கக்கூடியது. அதுதான் லோக்பால் அமைப்பு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்பால் மசோதா, ஓகேங்களா, இந்த மசோதா எப்ப ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1968ல பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வரப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. பட் ஆனா அது 4th லோக்சபா வந்து கலைக்கப்பட்டதால இது வந்து நிறைவேற்றப்படவில்லை. ஓகேங்களா? சோ அதனால 1968 இது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 9 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படல, ஒப்புதல் பெறவில்லை. சரிங்களா? சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த வருஷம்னா 1968, 1971, 1977, 1985, 1988, 1996, 1998, 2001, 2011, 2011 ஆகஸ்டோட 9 மசோதாக்கள் வந்து இத பத்தின ஒரு மசோதா வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பட் வந்து என்ன ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரிங்களா? சோ எதனாலனா சம் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. யாருமே வந்து மக்களவையும் ஒப்புதல் தரல, மாநிலங்களவையும் ஒப்புதல் தரல. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட 9 மசோதாக்கள். எப்பயுமே வந்து ஒரு மசோதா வந்து பாராளுமன்றத்துல அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு அது வந்து மக்களவையில அங்கீகரிக்கப்படணும், ஏத்துக்கொள்ளணும், ஒத்துக்கப்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில ஏற்றுக்கொள்ளப்படணும். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட உடனே தான் அது என்னவா மாறும், சட்டமா மாறும். இதுதான் வந்து
நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரதான முக்கியமான ஒரு விஷயம். எப்ப வந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறதுனா, ஒரு மசோதா ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லோக்சபாவால அங்கீகரிக்கப்படணும். அடுத்தது மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபாவால அங்கீகரிக்கப்படணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் வந்து அதுல கையெழுத்திடணும். அப்பதான் அந்த பில் வந்து என்னவா மாறும், ஆக்டா மாறும். இதுதான் ப்ரொசீஜர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2011 வரைக்கும் 11 ஆகஸ்ட் வரைக்கும் 9 பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுவுமே வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரிங்களா? சோ அட் லாஸ்ட் 2011 ஜான்வரி மந்த் இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் டிசம்பர் 17 2011 வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா வந்து ஒப்புதல் கொடுக்குது. ஓகேங்களா? டிசம்பர் 17 2011 ராஜ்யசபா ஒப்புதல் கொடுக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டிசம்பர் 18 2013 இது 13 மார்ச் 11 இல்ல சாரி டிசம்பர் 17 2013 ராஜ்யசபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது டிசம்பர் 18 2013ல லோக்சபா வந்து உங்களுக்கு கையெழுத்திடுகிறது. ஓகேங்களா? லோக்சபா வந்து கையெழுத்திடுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி 1 2014 முக்கியமான டேட். ஜான்வரி 1 2014 குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்படுகிறது. சோ பிரசிடென்ட் வந்து இந்த லோக்சபா பில்லுக்கு கையெழுத்திடுறார். சோ இதன்படி பார்த்தனா ஜான்வரி 16 2014 இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா பில் வந்து ஆக்டா மாறப்படுகிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சட்டமாக கொண்டு வரப்பட்ட டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லைனா எழுதிக்கோங்க. டிசம்பர் 17 2013 சோ ராஜ்யசபாவால கையெழுத்திடப்படுகிறது. டிசம்பர் 18 2013 லோக்சபாவால கையெழுத்திடப்படுகிறது. அடுத்தது ஜான்வரி 1 2014 பிரசிடென்டால கையெழுத்திடப்படுகிறது. சோ இப்ப வந்து பில் வந்து ஆக்டா மாறிடுச்சு இல்லையா? லோக்பால் பில் வந்து லோக்பால் ஆக்டா மாறிச்சு. சோ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆக்ட் அதன்படி நிறைவேற்றப்படுகிறது. எப்ப எந்த டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 16th ஜான்வரி. ஓகேங்களா? 16th ஜான்வரி 2014 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஆக்ட் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த டேட். சோ இப்ப லோக்பால் ஆணையம் கொண்டு வந்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன, இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த லோக்பால் இருக்கு இல்லையா, அந்த லோக்பாலோடைய மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட தலைவர் யாருன்னு பாக்கலாம். இதோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த 8 உறுப்பினர்கள்ல 50% பேர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ், சட்ட நிபுணர்கள். ஓகேங்களா? நீதித்துறையை சார்ந்தவர்கள். 50% பேரு நீதித்துறையை சாராதவர்கள். அவங்க வந்து எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், ஓபிசியா இருக்கலாம், இல்ல விமன் கேண்டிடேட்டா இருக்கலாம். சரிங்களா? சோ அப்ப 50% நிதித்துறை ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 50% நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். சோ இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ரக்சர். இந்த தலைவர் யாரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற இப்ப கரண்டா இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கலாம், அல்லது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியா இருக்கலாம், இல்ல அந்த பொசிஷனுக்கு நிகராக இருக்க வேற யாராவது இருக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தகுதி பெற்ற இன்னொரு நபராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்போசிஷன். ஓகேங்களா? சோ அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், அல்லது ஸ்பீக்கர் மக்களவையுடைய சபாநாயகர், லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர். ஓகேங்களா? எதிர்கட்சி தலைவர். அடுத்தது வந்து ரிட்டையர்டு அல்லது பதவியில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நியமிக்கின்ற ஒரு சட்ட வல்லுநர். சோ இந்த குழுவில் இடம்பெற்றிருக்க இந்த 4 பேரும் இவங்க வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட வல்லுநர், ஒரு ஜுடிஷியல் மெம்பர். சோ இந்த 5 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. சோ இதுதான் லோக்சபாவுடைய
அந்த ஆணையத்துடைய கம்போசிஷன். சோ அவங்கள யார் யாரெல்லாம் இருப்பாங்க, எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி, ஓகேங்களா. சோ அவர்தான் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் தலைவரா இருப்பார். ஓகேங்களா. சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோக்பாலுடைய தகுதிகள் என்னென்ன, சோ இந்த மெம்பர்ஸோடைய தகுதிகள் என்னென்ன, இவங்களை எப்படி தகுதி நீக்கம் செய்வது, எப்படி வந்து லோக்பாலுடைய முக்கியமான அதிகாரங்கள் என்னென்ன, சோ லோக்பால் என்னென்னலாம் பண்ணும், கரண்ட் டேட்டாவோட, சரிங்களா. இப்ப யார் லோக்பாலோடைய மெம்பர், தலைவர் யாரு, உறுப்பினர்கள் யாரு, இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.